إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يقولن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருள்ளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாக்குள் வசியத் என்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய அவனுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இவ்வுலக வாழ்வில் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை ஏற்றத்தால் உள்ளதாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ் இரண்டு வழிகளை அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கின்றான். நலவான பாதை, அடுத்ததாக மார்க்கத்து முரணான மோசமான பாதை. அல்லாஹ் தஆலா இரண்டு பாதைகளையும் அல்லாஹ் தெளிவாக மனிதனுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எதில மனிதனுக்கு நலவு இருக்குதோ, எதில மனிதனுக்கு சந்தோஷம் இருக்குதோ, எதில மனிதனுக்கு கைராத்துகள் இருக்குதோ, அப்படியான விடயங்களை அல்லாஹ் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றான். எந்த விடயங்கள்ல மோசமான விடயங்கள் இருக்குதோ, கெடுதிகள் இருக்குதோ, அப்படியான விடயங்களை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு அதுல எந்த ஒரு நலவும் இருக்கா, மாறாக தீங்குதான் இருக்கும். மாறாக மனிதனுக்கு விளைவுகள் வந்து சேரக்கூடியதா இருக்கும். அதனால் அல்லாஹ் தஆலா சில விடயங்கள் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், ஹராமாக்கி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை நம் வாழ்வில் தவிர்த்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையலாம். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் இன்றைக்கு ஏராளமாக பாவம் என்றே மதிக்காதவர்களாக, துச்சமாக கருதக்கூடியவர்களாக, பாவம் என்றே நினைக்காதவர்களாக சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பயங்கரமான பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பாவங்களை தெளிவாக உம்மத்துக்கு விளங்கப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் இன்று சர்வசாதாரணமாக பரவி இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம் தான் இசை. கண்ணியமானவர்களே, மியூசிக் கண்ணியமானவர்களே, இன்றை சர்வசாதாரணமாக சிறார்களையும் விட்டு வைக்கவில்லை, முதியோர்களையும் விட்டு வைக்கவில்லை, வாலிப பெண்களை விட்டு வைக்கவில்லை, வாலிப ஆண்களை விட்டு வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, எல்லோரையும் பாவத்தில் சிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தான் கண்ணியமானவர்களே இசை. கண்ணியமானவர்களே, அத நம் சமூகத்தில் பாவமென்றே மதிக்காதவர்களாக, பாவமென்றே நினைக்காதவர்களாக அதை ரசிக்கிறார்கள், அதை கேட்கிறார்கள், அதில் இன்பத்தை காணுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, ஓ மினன் நாஸி மன் யஸ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மி வயத்தகிதுஹா ஹுஸுவா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, மனிதர்கள் சிலர் விலை கொடுத்து பணம் கொடுத்து மார்க்கத்து முரணான வீணான கருவிகளை வாங்குகின்றார்கள். ஏன்? மனிதர்களை நேர்வழியை விட்டும் திசை திருப்ப வேண்டும், வழியெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பணத்தை கொடுத்து ஈமானை பழுதாக்கக்கூடிய, ஈமானை போக்கக்கூடிய அப்படியான வீணான கருவிகளை வாங்குகின்றார்கள். மேலும் அதனால் வரக்கூடிய பாரதூரத்தை தெரியாதவர்களாக, அதனால் வரக்கூடிய விளைவுகளை தெரியாதவர்களாக, அதனால் வரக்கூடிய கெடுதிகளை தெரியாதவர்களாக பணத்தை கொடுத்து வாங்குகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை பரியாசமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கு கேவலமான நொப்பலமான வேதனை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில்
நலவு இல்லாத ஈமானில் பதிக்கக்கூடிய எந்த ஒரு நலவும் இல்லாத அப்படியான கருவிகளை மனிதனை பிரயோஜனம் இல்லாத அப்படியான கருவிகளை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்லியிருக்கின்றார், இவர்களுக்கு கேவலம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரம் கண்ணியமானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை தஃசீர் பண்ணக்கூடிய நேரத்தில், விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லிட்டார்கள், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா யுகர்ரிருஹா ஸலாஸன் இன்னமா ஹுவல் கைனா. சொல்லிட்டார்கள், அல்லாஹ்வின் ஆணையாக லஹுல் ஹதீஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த வசனத்தில் பயன்படுத்தியிருக்கிறான். வீணான கருவி என்பதாக பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வின் ஆணையாக வீணான கருவி என்றால் அது இசை, அது மியூசிக் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் வஜாபிர் وإكرمة ومجاهد وسعيد بن جبير ومقهول والحسن البصري رحمهم الله இவர்கள் அனைவரும் சொல்கின்றார்கள், லஹுல் ஹதீஸ் என்றா வீணான கருவி என்றா அது இசைதான், அது மியூசிக் தான் என்பதாக அர்த்தம் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு பாவம். அல்லவா இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், இதை பெரும்பாவத்தில் சேர்க்கின்றார்கள். இசையை கேட்பது பெரும்பாவம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன் யஸ்தஹில்லூன அல்-ஹிர்ர வல்-ஹரீர வல்-ஹம்ர வல்-மஆசிஃப. புகாரில் வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்ல சில சாரார்கள் தோன்றுவார்கள், சில கூட்டத்தினர்கள் உருவாகுவார்கள். எப்படியானவர்கள் தெரியுமா? விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடக்கூடியவர் உருவாகுவார். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, விபச்சாரத்தை ஹலால் என்று ஃபத்வாவை தேடக்கூடியவர்கள், அதை ஹலாலாக்க தேடக்கூடியவர்கள் என்னுடைய சமூகத்தில் உருவாகுவார்கள். அது மாத்திரமல்ல, வல் ஹரீர பட்டாடையை ஹலாலாக்க தேடுவார்கள். கண்ணியமானவர்களே, பட்டாடையை பொறுத்தவரையில் அது ஆண்களுக்கு அணிய அனுமதி கிடையாது, பெண்களுக்கு அனுமதி இருக்கின்றது. பெண்களுக்கு அணியலாம், ஆண்களுக்கு அணிய முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்கள் பட்டை அணியலாம். யுத்த களம் என்று வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அந்த பட்டாடையை அணியலாம். பட்டுக்கு மேலால வாளுடைய வெட்டோ வாளுடைய வீசோ படமாட்டாது, அது நழுவி போய்விடும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணுக்கு யுத்தம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பட்டை அணியலாம். இன்னும் சில உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய மேனில ரேஸ் போன்ற நோய், தோல் நோய் ஏற்பட்டிருந்தா அந்த பட்டை பயன்படுத்தலாம், பட்டாடை அணியலாம். ஏன் பட்டுக்கு சொறி வரமாட்டாது, ரேஸ் போன்ற நோய்கள் வரமாட்டாது, அந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக சொல்லிட்டார்கள், ஒரு மனிதனுடைய தலையில தேனினால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், சோதிக்கப்பட்டிருக்கிறார், அதனுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருக்குது. ஒரு மனிதனுடைய தலையில தேன் புழுத்திருக்குது என்றிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் பட்டாடையை அணியலாம். ஏன் பட்டுக்கு பேன் வர மாட்டாது என்பதாக சில உலமாக்கள் கிதாபுல தெளிவாக ஃபத்வாவை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பட்டாடையை என்னுடைய சமூகத்தில் ஹலாலாக்க தேடுவார்கள். மூணாவதா சொன்னார்கள், வல் ஹம்ர மதுவை ஹலாலாக்க தேடுவார்கள். கண்ணியமானவர்களே, மது அது பயங்கரமான ஒரு பாவம். நம்முடைய வாலிபர்கள் சில இடங்களில் பார்க்கலாம், அந்த மதுவுக்கு, அந்த ட்ரக்ஸுக்கு, அந்த போதைக்கு எடித்தானவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை
குதி தோண்டி புதைத்தவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான ஒரு பாவம் இந்த மதுவை, இந்த ட்ரக்ஸை, இந்த போதைப் பொருளை என்னுடைய சமூகத்தில் ஹலாலாக்க தேடக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் உருவாகுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான பாவம் ட்ரக்ஸின் மூலமாக வரக்கூடிய விளைவுகளை உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு விட்டால், போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு விட்டால், கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. வெளிரங்கத்தில் மனைவி கணவன் என்ற உறவை ஊர் உலகத்தில் காட்ட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பெட்ரூம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. உலமா பெருமக்கள் கிதாபில் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அந்த போதையை பாவிக்க பாவிக்க அவருடைய அணு விந்துக்கள் ஆரம்பிக்கின்றன. கண்ணியமானவர்களே, இப்படியான சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், இசை கருவிகளை, இசைகளை என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் ஹலாலாக்க தேடுவார். கண்ணியமானவர்களே, நாம் பாதையில பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது, ஒரு வாகனத்தில் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றது. அவரும் சென்று அதில் பிரயாணிக்கக்கூடியவர்களையும் வழியெடுக்கிற அளவுக்கு இந்த சூழல் மாசடைந்து விட்டன, மாறிவிட்டன. கண்ணியமானவர்களே, அதனால இப்படியான பாவத்தை என்னுடைய சமூகத்தில் ஹலாலாக்க தேடுவார்கள். புகாரில் வரக்கூடிய ரிவாயத் 4 மதுவுடைய உலமாக்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இசை என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது, யாருக்கும் அனுமதி கிடையாது. கண்ணியமானவர்களே, நம்முடைய வெட்டிங் ஃபங்க்ஷன்களை பார்க்கலாம், நம்முடைய திருமணங்களை பார்க்கலாம், போகக்கூடிய கசீதா நல்ல அர்த்தமுள்ள கசீதா இருக்குது. ஆனா அந்த கசீதாவோட சேர்ந்து இசை போகின்றது. கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். இது கூட அது ஹராம் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல அர்த்தமுள்ள பாட்டா இருக்கலாம், நல்ல அர்த்தமுள்ள கசீதாவா இருக்கலாம், அதோட இசை கலக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை கேட்க அனுமதி கிடையாது என்பதாக கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நம் சமூகத்தில் இன்று பரவலாக இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாவத்தால் இசை. கண்ணியமானவர்களே, இன்று சர்வ சாதாரணமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய மொபைல் போனில், கண்ணியமானவர்களே, சிலர்கள் அந்த இசையை ரசிக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதால வரக்கூடிய பயங்கரமான தண்டனைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். لَيَكُونَنَّ فِي أُمَّتِي قَذْفٌ وَمَسْخٌ وَخَسْفٌ قِيلَ يَا رَسُولَ اللَّهِ مَتَى ذَلِكَ؟ قَالَ إِذَا ظَهَرَتِ الْمَعَازِفُ وَقَصَّرَتِ الْقِيَانُ وَشُرِبَتِ الْخُمُورُ. திருமிதியில் வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்தில், இந்த உம்மத்தில் 3 விதமான பாவங்கள் நடக்குமேயானால், 3 விதமான சோதனைகள், அல்லாஹ்வுடைய தண்டனைகள் உம்மத்தை நோக்கி வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். முதலாவது, கல்லு மழை பொழிய ஆரம்பிக்கும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, உருவம் மாற்றப்படும். மூணாவது, பூமிக்குள்ள சுழிவாங்கப்படும் என்பதாக சொன்னார்கள். இந்த சமயத்தில் சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த தண்டனைகள் எப்ப வரும் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், இதா லஹரத்தில் மாஸிஃபு, இசை சர்வ சாதாரண
நம் சமூகத்தில் சர்வசாதாரணமாக பரவக்கூடியதாக இருந்தால் வக்கசத்துல் கையால் பாடைகள், ஆடைகள், பாடைகள் பார்த்து படிக்கக்கூடிய பெண்கள் உருவாகுமே. ஆனால் மூணாவதா சொன்னார்கள் வசுரிபத்துல் குமூர், மதுபானங்கள் அருந்தப்படுமே. ஆனால் இப்படியான 3 பாவங்களும் இந்த பூமிக்கு மேலால நடக்குமே. ஆனால் ஏதோ உம்மத்தினரில் வரக்கூடிய சோதனை தெரியுமா? உருவம் மாற்றப்படும், பூமிக்குள்ளே சுழிவாங்கப்படும், வானத்திலிருந்து கல்லு மழை பொழிய ஆரம்பிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் அவர்களுடைய நேரங்களை பாவத்தில் கழிக்கவில்லை, இசையில் கழிக்கவில்லை, மார்க்கத்தில் ஒரு நாள் விடயங்களில் கழிக்கவில்லை. மார்க்கம் சொன்ன அப்படியான விடயங்களை செய்த விடயத்தில்தான் அவர்களுடைய நேரங்களை கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யஸீத் இப்னு வலீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பனு உமையாக்களுக்கு ஒரு உபன்யாசத்தை சொன்னார்கள், ஒரு போதனையை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பனு உமையாக்கள் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் மிக முக்கியமானவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால யஸீத் இப்னு வலீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு உபன்யாசம் செய்யக்கூடிய நேரத்தில் சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? இய்யாக்கும் வல் கினா, உங்களுக்கு இசையை நான் எச்சரிக்கின்றேன், நீங்கள் இசை கேட்பதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் இசையை ரசிக்கும் போது, இசையை கேட்கும் போது அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் குறைந்துவிடும். எந்த மனிதனிடத்தில் இசையை கேட்கக்கூடிய தன்மை இருக்குமோ, இசையை ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குமோ, அவர்கிட்ட வெட்கம் இருக்காது. மானக்கேடான விடயங்களை, சரீரத்துக்கு முரணான விடயங்களை செய்ய முற்படுவார். கண்ணியமானவர்களே, செய்ய முற்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இசை என்பது ஒரு மனிதன் இருக்கக்கூடிய வெட்கத்தை கலத்திவிடும், வெட்கத்தை இல்லாமாக்கிவிடும். அடுத்ததாக சொன்னார்கள் மாற்றமான மனோ இச்சைகளை, மோசமான இச்சைகளை, பாவகரமான இச்சைகளை அதிகரிக்க செய்யும் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொல்லினார்கள் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மனித தன்மையை உடைத்து சுக்குள் உருவாக்கிவிடும். ஒரு மனிதன் இருக்கக்கூடிய மனித தன்மையை இல்லாமாக்கிவிடும் என்பதாக சொன்னார்கள். அடுத்ததாக சொல்லினார்கள் நிச்சயமாக சத்தியமாக இந்த இசை இருக்குதே, இது மதுபானத்துக்கு பகரமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மதுவை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில், மதுவை குடித்ததன் பின்னால் என்ன பாவத்தை செய்ய முற்படுவானோ அப்படியான பாவங்களை இசையை கேட்பதன் மூலமாக செய்ய துணிச்சல் கொள்வான், செய்ய முற்படுவான் என்பதாக சொன்னார்கள். எப்படி போதை, ஒரு மனிதன் மதுவை குடித்த பின்னால் போதை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டதன் பின்னால் அந்த போதையினால என்னென்ன பாவங்களை செய்ய முற்படுவாரோ அப்படியான பாவங்களை செய்ய முற்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவங்களுடைய பெண்களுக்கு அந்த இசையை கேட்க வைப்பதை விட்டும் அவர்களை தடுத்துக் கொள்ளுங்க, அவர்களை பாதுகாத்துக்கோங்க. நிச்சயமாக சத்தியமாக இசையை கேட்பதன் மூலமாக, அதை ரசிப்பதன் மூலமாக விபச்சாரத்தின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கும் என்பதாக யஸீத் இப்னு வலீத் ரஹிமஹுல்லாஹ் பனு உமையாக்களில் சொன்ன போதனைகளை, புத்திமதிகளை கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.
இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான பயங்கரமான ஒரு பாவம்தான் இசை. கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள், அல்லாஹ்வை அஞ்சின இறைநேசர்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள்? குர்ஆன் அவர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வைதா சமியுல் லஹ்வ அகலூன், அவர்கள் மார்க்கத்து முரணான விடயங்களை கேட்டால் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள், அதை புறக்கணித்து விட்டு செல்வார். தற்செயலாக அவர்கள் பாதையில் போகக்கூடிய நேரத்தில் அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்து முரணான விடயங்கள் காதில் விழக்கூடிய நேரத்தில் அதை ரசிக்க மாட்டார்கள், அதை உட்கார்ந்து கேட்க மாட்டார்கள், அதை புறக்கணித்து விட்டு செல்வார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சின இறை நேசர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தன்மையை குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். மேலும் அல்லாஹ் குறிப்பிடும் போது வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, அவர்கள் மார்க்கத்து முரணான அனாவசியமான பாத்திலான விடயங்கள் நடக்கக்கூடிய அப்படியான இடங்களை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடங்களை விட்டு அவர்கள் கண்ணியமாக போய்விடுவார். அந்த இடத்திலிருந்து அந்த பாவத்தை ரசிக்க மாட்டார்கள், அந்த பாவத்தில் இன்பம் காண மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பதாக குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள், கண்ணியமானவர்களே, அவர்களுடைய இரவு நேரங்களை முனாஜாத்தில் கழித்தார்கள், தொழுகையில கழித்தார்கள், கியாமுல் லைல கழித்தார்கள், சுஜூதுல கழித்தார்கள், குர்ஆன் திலாவத்துல கழித்தார்கள். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், சில வாலிபர்கள் சில வயோதிபர்கள் இரவு நேரங்களை பாவத்துக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றார்கள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போனினால இரவு நேரங்கள்ல அந்த இசையல பார்க்கக்கூடாத காட்சிகள பாவங்களை ரசிக்கிறார்கள், அதை பார்க்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சமூகத்தில் சில சாரார்களை பார்க்கலாம், கவலைக்குரிய விடயம். கண்ணியமானவர்களே, ஹெட்செட்டை காதில் அடித்தவர்களாக அந்த இசையை ரசித்தவர்களாக இரவில் உறங்குகின்றார்கள். இந்த நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்ற வந்தால், கண்ணியமானவர்களே, எம்முடைய மௌத்துடைய ஹாலம் எப்படி அமையும்? கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் இறுதி தருவாயை பயந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் நல்ல மௌத்தை கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அத்ததுக்கிரா என்ற நூலில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அடியார்களை காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு விடுத்தம் பார்த்து விட்டு செல்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பேஸ்கட்டையும் மாப்பையும் அவர் காலையில் ஒரு விடுத்தம் மாலையில் ஒரு விடுத்தம் பார்த்து விட்டு செல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இந்த பாவத்தில் நாம் மதிமயங்கி விட்டோம், இந்த இசையில மதிமயங்கி விட்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகிரத்தை மறந்து கேள்யானத்தை மறந்து முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கபர்களை வைத்து கேட்கக்கூடிய அந்த கேள்வியை மறந்து அந்த கியாமத்துடைய பயங்கரமான காட்சியை மறந்து இறை ரசிக்கக்கூடியதா இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எப்ப அல்லாஹ் எம்முடைய அஜலை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ, கண்ணியமானவர்களே, மௌத்து வர முன்னால நாம் நம்முடைய வாழ்க்கை சீராய் கொள்ள வேண்டும். அல்லமா இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இசை கேட்பதன் மூலமாக ஒரு மனிதன் வரக்கூடிய விளைவுகளை கிதாபில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். முதலாவது, அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இப்படி நிம்மதியை அல்லாஹ் கலட்டி விடுவான். கணவன் மனைவிக்கு மத்தியில்
பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை அல்லாஹ் கலட்டி விடுவார். இரண்டாவதாக எழுதுகின்றார்கள், ரிஸ்கில் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பறக்கத்தை அல்லாஹ் இல்லாமாக்குவான், வறுமையை கொண்டாந்து சேர்ப்பார். கண்ணியமானவர்களே, மூணாவதாக எழுதுகின்றார்கள், எந்த நேரமும் கவலையிலே இருப்பார், மன நிம்மதியில் இருக்க மாட்டார், கவலையிலே இருப்பார். அவருடைய லைஃப் சஞ்சலத்திலையும் கவலையிலையும் கழியக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கக்கூடியதாக இருப்பார். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சொல்லிட்டார்கள், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இசையும் குர்ஆனும் ஒன்று சேர மாட்டாது. குர்ஆனுடைய இன்பத்தை இசை கேட்கக்கூடிய மனிதன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கலட்டி விடுவார். குர்ஆனுடைய இன்பம் மாத்திரம் அல்ல, தொழுகையுடைய இன்பத்தையும் இபாதத்துடைய இன்பத்தையும் அல்லாஹ் கலட்டி விடுவார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதை நோக்கி வர உள்ளம் இடம் கொடுத்தார். பெரும் ஒரு சிரமமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, யாருக்கு தெரியுமா? இசையை கேட்கக்கூடிய மனிதன், இசையை ரசிக்கக்கூடிய மனிதனுக்கு. கண்ணியமானவர்களே, சொல்லுகிறார்கள், நிச்சயமாக குர்ஆன் இருக்குதே, ஒரு மனிதனுடைய மனவீச்சையை பின்பற்றுவதை விட்டோம் அந்த குர்ஆன் அவரை தடுத்து விடுகின்றன. நல்ல விடயங்களை அவருக்கு ஏவக்கூடியதாக இருக்கின்றன. மேலும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை விட்டும் அவரை தடுக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், இசை இருக்கின்றதே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அந்த மனிதன் பின்பற்றக்கூடியதாக மாறிவிடுவார். கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் மார்க்கத்தை விட்டும் இவர் தூரமாகிக் கொண்டிருப்பார் என்பதாக இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ்